நாளுக்கு ஒரு பக்கம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை எழுப்பதற்காக பேராசிரியர் சுரேந்திரன் ஐயா அவங்க நம்மளோட இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனையை செய்யமடுக்கிறதுக்கு முன்ன ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சுரேந்திரன் ஐயா அவர்கள் மதுரையை சார்ந்தவர்கள். மனவளக்கலை மன்றத்தில் 13 ஆண்டுகளுக்கு மேலாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். கல்வி தொகுதி BA, BBA, CIAT, DFR, AIDIHE ஆசிரியராக 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார்கள். மதுரை மண்டலத்தின் முன்னாள் செயலாளராகவும் தற்போது கோவை புதூர் அறக்கட்டளை துணைத் தலைவராகவும் தொண்டாற்றி வருகின்றார்கள். மதுரை ஐயர் பங்களா தவமையத்தின் பொறுப்பாளர், ஹோமியோபதி, மலர் மருத்துவம், காய்கறி மருத்துவம், இயற்கை மருத்துவ ஆர்வலராகவும் ஆராய்ச்சியாளராகவும் உள்ளார்கள். தனியார் தொலைக்காட்சி ராஜ் டிவி தென் தமிழக மேலாளராகவும் உள்ளார்கள். மனைவி பவானி ஈஸ்வரி அம்மா அவர்கள் ஐயர் பங்களா தவமையத்தில் ஆசிரியராக 8 ஆண்டுகளாக சேவையில் உள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருக்கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பான சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்களை இந்த இனிய காலை வேளையிலே ஜூம் இணையதள வகுப்பின் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவருடைய நோக்கமாகிய உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடைவதற்காக, உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடையும் வழிமுறையாக ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சில தனி மனிதர்களால் இணையப்பெற்றது குடும்பம், பல குடும்பங்களால் இணையப்பெற்றது இந்த ஊர் சமுதாயம், பல ஊர்களால் இணையப்பெற்றது நாடு, பல நாடுகளால் இணையப்பெற்றது உலகம். எனவே உலக அமைதியினுடைய தொடக்கம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தனி மனித உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி முறைகளையும், உயிர் திணிவு பெற்று வலிமை பெற்று நீண்ட ஆயுள் பெறுவதற்கு காயகல்ப பயிற்சி முறைகளையும், மனம் அமைதி பெறுவதற்கு அகத்தவம் தியான பயிற்சி முறைகளையும், மனம் தெளிவு பெற்று அறிவிலே உயர்வு பெறுவதற்கு அகத்தாய்வு பயிற்சி முறைகளையும் மன வளக்கலை என்ற பெயரிலே தொகுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த உன்னதமான உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு திட்டத்திலே நாம் நம்மையும் இணைத்துக் கொள்வதன் பொருட்டு இந்த பயிற்சி முறைகளை முறையாக செய்து வருவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்வினை நிறைவாக நடத்தி தரும்படி எல்லாம் வல்ல பேராற்றலையும் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து நம்ம எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த இனிய நல்ல நாளில் நமக்கு இந்த ஜூம் இணையதள வகுப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் உள்ளிட்ட இந்த ஜூம் இணையதள வகுப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய IT இயக்குநரகத்தின் இயக்குனர் கிருஷ் முரளி ஈஸ்வரையா உள்ளிட்ட அனைத்து நம்ம ஜூம் இணையதள வகுப்பில் அந்த வகுப்பை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து தொழில்நுட்ப நிபுணர்களையும், இந்த வகுப்பை சிறப்பாக நமக்கு தொகுத்து வழங்க வந்திருக்கக்கூடிய அம்மா ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மனவளக்கலை மெய்யன்பர்களையும் வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்முடைய இந்த அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுத்தவெளி தன்னையே இறுக்கி சூழ்ந்தி அழுத்தி கொண்டு அதன் விளைவாக அந்த சூழ்ந்த அழுத்தத்தின் தன்மையினாலே நொறுங்கி துகளாகி அந்த துகள்கள் இணைந்து விண்முதல் பஞ்சபூதங்களாக தன்மாற்றம் பெற்று ஓரறிவு முதற்கொண்டு 6வது அறிவு என்ற ஒரு சிறப்பு பெற்ற நிலையில் மனிதன் என்ற நிலையில் நாம் வந்திருக்கிறோம். இந்த ஒரு தத்துவத்தை அருட்தந்தை அவர்கள் நமக்கு, இந்த தத்துவ முறைகள் என்பது நமக்கு புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. புதிதாக நமக்கு அருட்தந்தை அவர்கள் நான் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இடத்துலையும் அவங்க அதை சொல்லலை. ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வாழ்க்கையை வாழத் தெரிந்த உயிரை உணர்ந்த பெரியோர்கள், சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் அவர்களுடைய அறிவின் தொடர்ச்சியாக, அந்த அறிவின் தொடர்ச்சியாக
இந்த தத்துவத்தை நமக்கு இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எளிமையாக உணரக்கூடிய வார்த்தைகளில் நமக்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சுத்தவெளியே மனிதனாக வந்திருக்கிறது என்பது அருட்தந்தை அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய முதல் தத்துவம். இந்த முதல் தத்துவம் நமக்கு இதை முழுமையாக உணர்வு பெற்றோமானால், அதாவது சுத்தவெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது என்ற உணர்வு பெற்றோமானால் அதற்கு பெயர் என்பது இறை உணர்வு அப்படின்னு சொல்லலாம். இறை உணர்வு என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு வித்தை, அது ஒரு ரகசியம் அப்படின்ற மாதிரியான விலை அந்த ஒரு பொருள் அல்ல. சுத்தவெளியே மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள்வதுதான் பார்த்தோம் அப்படின்னா இறை உணர்வு அப்படின்னு சொல்லலாம். சுத்தவெளியே மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்ற உண்மையை உணர்ந்து கொள்வது என்பது இறை உணர்வு. இந்த இறை உணர்வு பெற்ற மனிதன் அவனுடைய அடுத்த கட்ட தொடர்ச்சியான வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது அறநெறி பண்புகள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இறை உணர்வு பெற்ற மனிதன் இயல்பாக அறநெறித்தன்மைக்குள்ளாக வந்து விடுவான். அப்ப அந்த அறநெறி தன்மையை நமக்கு உணர்த்துவதற்கு நிறைய தத்துவங்கள், நமக்கு விளக்கங்கள், அது அத்தனையுமே கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறநெறி பண்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு குறுக்கு வழி. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உன்னையோ இறைவனையோ அறிவதற்கு ஒரு குறுக்கு வழி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆக்கினை தவத்தை சொல்லுவாங்க. அப்ப இந்த அறிந்த பின்னாடி இந்த உலக மக்கள், அதாவது அறநெறி பண்புகளை கடைபிடிப்பதற்கான குறுக்கு வழி என்பது நாம் சொல்லக்கூடியது இரண்டொழுக்க பண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த இரண்டொழுக்க பண்பாடு நம்ம அடிப்படையில கடைபிடிக்க ஆரம்பிச்ச நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் இந்த மனவளக்கலை பயிற்சிகள்ல நம்ம ஈடுபடுவதற்கு உடற்பயிற்சி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், காயகல்ப பயிற்சி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், தியானத்துல இந்த தியானம் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு இல்லைங்களா. இதுல நமக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும். இந்த ஆளுக்கு ஒரு பக்கம்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இயல்பாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருக்கிறோம். அது வீட்டிலேயா இருந்தாலும் சரி, அலுவலகத்திலேயா இருந்தாலும் சரி, நம்ம எல்லா ஒரு பொது இடங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோட நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். இப்ப வீட்டுல இருக்கும் போதுமே பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துல செயல்பட்டு இருக்கிறோம். ஒருத்தர் போன் எடுத்து அவருக்கு தேவையானதை பார்த்துட்டு இருக்கிறாரு. குடும்ப தலைவி அவங்க வீட்டு தேவைகளுக்கான வேலைகளை அவங்க பூர்த்தி பண்றதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி குழந்தைகள் மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க புத்தகங்கள், கல்வி சம்பந்தமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கிறாங்க வீட்டுல. ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது குடும்பத்துல. அலுவலகத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி. ஒரு கிளர்க் லெவல்ல இருக்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா அவரு அந்த எழுத்தர் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பாரு. ஒரு வங்கியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு காசாளர் பணத்தை கையாளக்கூடிய ஒரு செயலை செஞ்சிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு அலுவலகமோ அல்லது வீடோ அதற்குள்ள அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தன்னுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றவாறு செய்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பொதுவான அமைப்பு. நமக்கு இந்த உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு 1958 முறைப்படி மகிழ்ச்சி அவங்க பதிவு செய்து அதை இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அதை தொடங்கி இருக்கிறாங்க. அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஆக்கினை தீட்சை எடுத்த அத்துணை அன்பர்களுமே பார்த்தோம் அப்படின்னா உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அங்கத்தினர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அங்கத்தினர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதைத்தான் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இப்ப ஏற்கனவே ஒவ்வொரு பக்கம் இருந்தாலும் அது எல்லாரும் சேர்ந்து செயல்படுறதுனால அது குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த குடும்பத்திற்கான குடும்பம் அப்படின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம்னு கேட்டோம் அப்படின்னா குடு இன்பம், இன்பத்தை கொடுக்கும் இடம் நமக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்க இடத்துல 4 பேர் 4 விதமான வேலைகளை செய்யும் போது அது இன்பத்துக்கான அடித்தளமாக அமைகிறது. அப்ப இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை எடுத்துக்கொண்டோமானால் இது வரைக்கும் லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 கோடியிலிருந்து 1000 கோடி சொல்றாங்க, 840 கோடி சொல்றாங்க. இப்ப இவ்வளவு மக்கள் தொகை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க செயலை சிறப்பா செய்யும் போது அது இன்பத்தை கொடுக்கும் இடமாக இருக்கிறது, அந்த வேலைகளை சிறப்பாக செய்யும் பொருட்டு. இதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக செய்யும் போது உலகமே இன்பமாக மாறிவிடும். அந்த உலக இன்பத்திற்கான வழிமுறை
அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு திட்டம். இந்த உலக சமாதான திட்டத்துல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஒரு முறையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அருட்தந்தை அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு முதல்ல இந்த இறை உணர்வுக்கான தத்துவம் என்பது சுத்தவெளி மனிதனாக வந்திருக்கிறது. சுத்தவெளி மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்றத உணர்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி முறைகள் தான் உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம். இந்த தத்துவ விளக்கங்கள் அத்தனையுமே பார்த்தோம்னா, சுத்தவெளி என்பது மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்றத உணர்வதற்காக மட்டுமே. சரிங்களா? இதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா என்ன நடக்காது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுங்களேன், இந்த அறநெறி பண்பு என்பது இயல்பாக வந்துவிடும். இறை உணர்வு சுத்தவெளி மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்றதை உணர்ந்து கொண்டோமானால் அதற்கு பெயர் இறை உணர்வு. இந்த இறை உணர்வு கிடைத்து விட்டால் அங்கே என்னவாகிவிடும் என்றால் அறநெறி பண்பு என்பது இயல்பாகிவிடும். அறநெறி பண்பு என்பது இயல்பாகிவிடும். அடிப்படையில் இந்த ரெண்டு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு இயல்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு இப்ப குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும்போது எல்லாமே சத்தான உணவுகள் எல்லாம் மாவாக நம்ம காய்ச்சி கஞ்சியா கொடுத்துடுறோம் இல்லைங்களா? அது மாதிரி, அதாவது ரொம்ப எளிமையா அதை என்னென்ன சத்துக்கள் தேவையோ அத்தனை சத்துக்கள் உள்ள பொருட்கள், அதாவது நமக்கு கோதுமையாக இருக்கட்டும், இந்த மாதிரி முந்திரியா இருக்கட்டும், பாதாமா இருக்கட்டும், இந்த மாதிரி என்னென்ன நிலக்கடலை, கொண்டக்கடலை இது எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம மாவா போட்டு அரைச்சு அதை என்ன செய்யறோம், குழந்தைக்கு கஞ்சியா காய்ச்சி கொடுத்துறோம். அது சத்து மாவு கஞ்சி அப்படின்ற ஒரு பேர்ல. அது மாதிரி இந்த இறை உணர்வு, அறநெறி அப்படின்ற இரண்டு வார்த்தைகளுக்குள்ளாக எவ்வளவு பெரிய உண்மைகளை அருட்தந்தை அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க அப்படின்றத நாம விளங்கிக் கொள்ளணும். அப்படின்னா அடிப்படையில அம்மா சொன்ன மாதிரி இந்த சிந்தனையில் ஓரளவு உயர்ந்துள்ளோர் எல்லாம், ஞானக்கலைஞர் 1172 சொன்னாங்க இல்லைங்களா, சிந்தனையில் ஓரளவு உயர்ந்துள்ளோர் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலக மக்கள் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில செயல்படணும் அப்படின்றத விரும்புறாங்க. தான் திருந்தும் பொறுப்புணர்ச்சி அவருக்கு ஏது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப தான் திருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அடிப்படையில இந்த விஷயத்தை விளக்கத்தை எதற்காக இந்த மகிழ்ச்சி அவங்க இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மகிழ்ச்சி ஞானக்களஞ்சி 313 சொல்றாங்க, வேதத்துள் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேதத்துள் ஒற்றுமை என்னன்னா, அதுவென்போம் அதுவென்போம் இதுவென்போம் அங்கு இங்கு என்போம். அதுவென்போம் இதுவென்போம் அங்கு இங்கு என்போம். அண்டம் என்போம் பிண்டம் என்போம். அண்டம் என்போம் பிண்டம் என்போம். அறிவு என்போம். அண்டம் என்போம் பிண்டம் என்போம். அறிவு என்போம். பொதுவென்போம் நமது என்போம். பொதுவென்போம் நமது என்போம். பங்கீடு என்போம். பொதுவென்போம் நமது என்போம். பங்கீடு என்போம். புலன் இயக்கம் அறிவு இயக்கம் வெவ்வேறு என்போம். புலன் இயக்கம் அறிவு இயக்கம் வெவ்வேறு என்போம். எது எங்கே இவ்விதமாய் இருப்பதாக, எது எங்கே எவ்வாறு இவ்விதமாய் இருப்பதாக இயம்பிடினும் இயம்பிடினும் அவை அனைத்தும் ஒன்றின் பேரே. அவை அனைத்தும் ஒன்றின் பேரே. புதுவிதமாய் வார்த்தை பல சொல்வதெல்லாம், புதுவிதமாய் வார்த்தை பல சொல்வதெல்லாம் பூர்வ நிலை பரிணாம எல்லை காட்டும். இந்த நீங்க எத்தனை பெயரிட்டு இறைவனையோ மனிதனையோ உயிர் பொருட்களையோ ஜட பொருட்களையோ பெயரிட்டு அழைத்தாலும் அது அத்தனையும் சுத்தவெளி என்பதே, சிவம் என்பதே, இறைவன் என்பதே. நீங்கள் பெயரிட்டு வைத்திருக்க கூடியதெல்லாமே உங்களுடைய அறிவின் செயல்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனிதர்களுடைய அறிவின் செயல்பாடு. அப்ப இந்த மனிதர்கள் வைத்த பெயர்கள் தான் இது அத்தனையுமே. அதாவது அத்தனை இருக்கக்கூடிய வேதங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா பிரிச்சு 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 பகுத்து பார்த்தோம் அப்படின்னா சுத்தவெளியே இந்த பொருளாக வந்திருக்கிறது, இந்த மொபைலாக வந்திருக்கிறது, இந்த பேனாவாக வந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்குத்தான் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை தவ முறைகள். நாம தவம் செய்யறதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு குறுகிய நோக்கத்தோடு ஒரு குறுகிய எல்லை கட்டி அந்த எல்லைக்குள்ளாக எனக்கு இது கிடைக்க வேண்டும், எனக்கு அது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோக்கத்தோட மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடியது பூரண ஆற்றல். சுத்தவெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது பூரணமான ஆற்றல். அந்த பூரண ஆற்றலை வைத்துக்கொண்டு என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறுகிய அறிவு நிலையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு எனக்கு இது வேணும், என்னுடைய
நான் சொன்னேன் அப்படின்னா என்னுடைய கணவர் நான் சொல்றதை கேட்கணும், என்னுடைய மனைவி நான் சொல்றதை கேட்கணும், என்னுடைய குழந்தைகள் நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்றது எனக்கான ஒரு குறுகிய அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகிழ்ச்சி அவங்க. அப்ப அருட்தந்தை அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த ஒரு எளிய விஷயம், அதாவது எல்லாவற்றுக்குள்ளயும் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இறைத்தன்மை இருக்கு அப்படின்னா அவங்கவுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது சிறப்பாக செயல்படும் போது அவர்களுடைய அறிவின் தரத்திற்கு ஏற்றவாறு தேவையானவற்றை பூர்த்தி செய்வதற்குரிய அறிவும் ஆற்றலும் இயல்பாக அமைந்து விடுகிறது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டோமானால் நான் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இல்லாம போயிடும். இப்ப நான் தான் எல்லாமே செய்யணும். இப்ப நமக்கு எதுக்கு இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு நம்ம தயங்குறோம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி சாத்தியமா, என்னால எப்படி முடியும், இந்த உலக சமாதானம் எப்படி சாத்தியம், என்னால எப்படி முடியும், அதெல்லாம் பெரிய விஷயமாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, உலக அரசியல் தலைவர்கள் எப்படி நம்ம சொல்றதை கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா என்னால நான் தான் எல்லாவற்றையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அருட்தந்தை அவர்கள் சொன்ன திட்டங்கள் அத்தனையில நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம பணத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கவி சொல்லியிருக்கிறாங்க உலக சமாதானத்துல. அப்ப அந்த பணத்தை ஒழிப்பதற்கான முறைகள் நான் பாத்தீங்கன்னா முதல்ல மாசம் மாசம் கையில சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், சரிங்களா, கவர்ல வாங்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல கிரெடிட் ஆயிடுச்சு. மனிதர்கள் பணத்தை கையாளக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல. இதை நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் இதை என்ன செய்யல, நடைமுறைப்படுத்தல. ஆனா எண்ணம் வைத்தது உலக சமுதாய சேவா சங்கம். பணத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்றத என்னன்னு சொல்லி சொன்னாங்கன்னா மகிழ்ச்சி அது வேண்டாம் அப்படின்னு சொன்னது அந்த உலக சமுதாய புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அப்ப அந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அங்கத்தினர் அத்தனை பேருடைய மகிழ்ச்சி அத்தனை பேருடைய கருமையத்திலும் என்ன இருந்திருக்குன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சியினுடைய உயிர்கலப்பு இயல்பாக இருக்கு. அப்ப அருட்தந்தையினுடைய உயிர்கலப்பு இயல்பாக இருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணமும் இதுக்கு ஒத்தவாறே செயல்பட ஆரம்பிக்கும். முதல்ல எதிர்க்கிற மாதிரி தெரியும், சரிங்களா, எதிர்க்கிற மாதிரி தெரிந்தாலுமே ஆனா இயல்பாக என்னவாயிருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கு ஒத்தவாறு அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண போறது கிடையாது. அப்ப நாளடைவுல அதை முதல்ல எதிர்ப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கருத்தை ஆராய்வாங்க, அதுக்கப்புறம் அதை நடைமுறை கொண்டு வருவாங்க. அது மாதிரி அந்த கருத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா பணத்தை ஒழிப்போம்னு சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. மணி இஸ் எ டோக்கன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த நடைமுறை என்பது இன்னைக்கு நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல நம்பரா மட்டும்தான் இருக்கு பணம். என்னுடைய கையில அது ஒரு பொருளாக இன்னைக்கு அது இல்லை. அப்ப இந்த மாற்றம் நடக்கு என்பதை எப்ப சொல்லியிருக்கிறாங்க, 1958க்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க. 1953ல பாத்தீங்கன்னா 54ல நம்ம பரஞ்சோதி மகான் இதற்கு ஏற்ற மாதிரி ஒரு புத்தகம், உலக சமாதான புத்தகத்துக்கு முன்னோடியாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதுல உள்ள கருத்துக்களை மகிழ்ச்சி வாங்கி படிக்கல. அதை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு, ஏன்னா அவங்க பரஞ்சோதி மகான் கிட்டதான் மகிழ்ச்சி அவங்க சாந்தி தீட்சைக்கான விளக்கமும் தீட்சையும் பெற்று இருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை பத்தி தெரியாம இருந்திருந்தாலும் மகிழ்ச்சி அவங்க எழுதின புத்தகத்தினுடைய அத்துணை சாரமும் என்ன சொல்றாங்கன்னா பரஞ்சோதி மகான் நான் 1953 எழுதின புத்தகத்தினுடைய அத்துணை கருத்துக்களுடைய சாரமாக இந்த உலக சமாதான புத்தகம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டோம்னா ஒரு மகானுடைய உயிர்கலப்பு நமக்குள்ளாக நிகழும் போது அவருடைய கருத்துக்கள் அத்தனையும் உங்களுடையதாகி விடுகிறது. அப்ப நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எப்படி சொன்ன மாதிரி இப்ப பணத்தை ஒழிக்கணுன்றது நடைமுறை வந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா பொது சமையலறை திட்டம் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நிறைய காமன் கிச்சன் சொல்லக்கூடியது நிறைய இடங்கள்ல, நான் சென்னையில கோயம்புத்தூர்ல அது மாதிரியான நகரங்கள்ல இன்னும் பெருநகரங்கள்ல வெளிநாடுகள்லாம் இயல்பாக அது நடைமுறைக்கு வந்திருக்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா புதுசா இது ஒரு கம்யூன் லைஃப்ல பாத்தீங்கன்னா கோவை போன்ற நகரங்கள்ல இப்போ கட்டக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிச்சன் இல்லாம கட்டக்கூடியதாக ஒரு தகவல் நான் இப்ப கேள்விப்பட்டேன். அதுல பார்த்த நண்பர்கள் இருந்தா நான் அதை எனக்கு பகிரலாம். அதை பார்த்தோம்னா அப்ப கிச்சன் இல்லாம ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களை, இப்ப பிள்ளைகள் எல்லாமே பெரும்பாலும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க அந்த அபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே அங்க உள்ள ரூம் இருக்கு, ஹால் இருக்கு, எல்லாமே இருக்கு. இவங்க பொது காமன் கிச்சன், காமன் டைனிங் அங்க இருக்கு. இவங்களுக்கான ரெக்ரியேஷன், அதாவது சினிமா பாக்குறதுன்னா அந்த அபார்ட்மெண்ட்லயே பார்க்கலாம்,
அதே போல நம்ம தியானம் பண்றதுன்னா அங்கேயே பண்ணலாம், விளையாட்டுக்கான இடம் இருக்கு, பயிற்சி உடற்பயிற்சி கூடம் எல்லாமே அங்க இருக்கு. அப்ப மகிழ்ச்சி சொன்ன விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, சரிங்களா? நடைமுறைப்படுத்துறது நீங்க இல்ல, அதை முதல்ல எண்ணணும். இப்ப ஏற்கனவே மகிழ்ச்சி அவங்க சொன்ன விஷயத்தை நினைச்சது, அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். எண்ணம் போல் வாழ்க்கை, இப்ப நம்ம இந்த உலக சமாதானம்ன்ற ஒரு திட்டத்தை மட்டும் நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டோம் அப்படின்னா நீங்க பெரிய அளவுல வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். எண்ணம் ஆராய்தல் பயிற்சிக்கு, ஆசை சீரமைத்தல் பயிற்சிக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இந்த இந்த உலக சமாதான சப்ஜெக்ட, அந்த புத்தகத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இயல்பாக என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எண்ணம் ஆராய்தல் பயிற்சிக்கு நீ ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு நல்ல எண்ணத்தை எப்படி சார் கொண்டு வருது அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். ஆசை சீரமைத்தலுக்கு நானு எனக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அடுத்தது வந்து சினம் தவிர்த்தல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு சார், கோவப்படாம இருக்கவே முடியல அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உலக சமாதானம் பேசுற நீ வந்து இதுல நான் நிறைய நேரங்கள்ல இந்த உலக சமாதானம் புத்தகத்தை நம்ம அடிக்கடி படிச்சுட்டே இருக்கிறோம், இதை பத்தி அடிக்கடி பேசிட்டே இருக்கிறோம். இதை பற்றி பேசிட்டே இருக்கும் பொழுது வீட்டுல ஒரு இயல்பாக நமக்கு ஒரு சினம் எழக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா, நீ உலக சமாதானம் பேசுற, வீட்டுல நீ இப்படி சினப்படலாம் கோவப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிருந்து ஒரு குரல் நம்மை கேட்கிறது. அப்ப நீங்க சினம் தவிர்த்தலுக்கு எனக்கு நான் இந்த ஒவ்வொரு பயிற்சியும் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு அது இயல்பாக அதனுடைய இஷ்டப்படி அதிர்ஷ்டமாக மாறிவிடும், அதனுடைய இஷ்டப்படி அதிர்ஷ்டமாக மாறிவிடும். அப்ப அந்த உலக சமாதானம் என்ற ஒரு விஷயத்த ஆழமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணம் ஆராய்தல் கஷ்டம் கிடையாது, ஆசை சீரமைத்தல் கஷ்டம் கிடையாது, சினம் தவிர்த்தல் நமக்கு கஷ்டமே கிடையாது. அடுத்தது கவலை என்பது இல்லாம போயிடும். என்னுடைய கவலை எல்லாம் எப்படி இருக்கு, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல திருமணம் நடக்குமா, அவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பு வேலை திருமணம், அவங்களுக்கு பேர பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படின்றதான் என்னுடைய கவலை. இதை தாண்டி வேற ஏதாவது கவலை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை தாண்டி ஒரு பெரிய கவலை நமக்கு இல்ல. இந்த உலக சமாதானம் வந்துருச்சுன்னா என்னுடைய பிள்ளைகளை பற்றி நான் கவலைப்பட வேண்டியது இல்லை, நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இறை உணர்வு பெற்றாச்சுனாலே இயல்பாக இது மாறிடும். எனக்கு தவமே வரல சார், நான் பல வருஷமா தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும், எனக்கு தத்துவங்களை புரிஞ்சுக்கவே முடியல சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு திட்டம். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு புத்தகம். அப்ப எனக்கு எண்ணம் ஆராய்தலோ ஆசை சீரமைத்தலோ சினம் தவிர்த்தலோ கவலை ஒழித்தலோ நான் தனித்தனியா எனக்கு பயிற்சி பண்ண முடியல, இல்ல தெரியல சார், நான் எனக்கு தத்துவமே புரியல அப்படின்னு சொல்றவங்க இந்த அடிப்படையில இந்த விஷயத்த மட்டும் சுத்த வெளியே மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியத உணர்வது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இறை உணர்வு. இதை உணர்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டாலே போதும். சுத்த வெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது, வேற ஏதாவது ஒரு தெய்வம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு மனுஷனை படைச்சிருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு அங்க சாத்தியம் இல்ல, சரிங்களா? அப்ப அது எங்க இருந்து படைச்சது? ஒரு தெய்வம் என்ற ஒன்று இந்த பூமியை படைச்சது அப்படின்னா அது எங்க இருந்து படைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த படைப்பு தத்துவமோ நிலை தத்துவமோ அதாவது பிக் பேங் தியரி பெருவெடிப்பு தத்துவமோ இது மாதிரி ஒவ்வொரு தத்துவங்கள் நமக்கு சொல்லப்பட்ட தத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எழக்கூடிய சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு விடை சொல்வதற்கு அங்கே ஆள் இல்லை. அப்ப சுத்தவெளியே மனிதனாக வந்திருக்கிறது, இது தன்மாற்ற தத்துவத்தால் நிகழ்ந்துள்ளது என்ற இந்த தத்துவத்தினுடைய விளக்கத்தை இன்று விளக்குவதற்கு பதில் சொல்வதற்கு அதனுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு ஆயிரம் மனவளக்களை ஆசிரியர்களை அருட்தந்தையவர்கள் உருவாக்கி அவர்களுக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஐயம் திரிபு அற எந்த ஒரு சந்தேகமும் இன்றி சுத்தவெளியே மனிதனாக வந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள்வதுதான் இந்த அடிப்படையான மனவளக்கலை பயிற்சிகளுடைய நோக்கம். இதை நாம் புரிந்து கொண்டோமானால் நாம் செய்யக்கூடிய தவத்தினுடைய நோக்கம் என்பது இறை உணர்வுதான். நாம் செய்யக்கூடிய இந்த தவத்தினுடைய நோக்கம் என்பது இறை உணர்வுதான். இறை உணர்வு என்பது எல்லா பொருட்களுக்கூடாகவும் எல்லா உயிர்களுக்கு ஊடாகவும் எல்லா மனிதர்களுக்கூடாகவும் இருப்பது இறைநிலையே என்ற ஒரு பேருண்மையை விளங்கிக் கொள்வதே இந்த தவத்தினுடைய நோக்கம். தவத்தினுடைய நோக்கத்தை நாம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுருக்கிறோம். பூரண ஆற்றல் குறுகிய அறிவின் மகிழ்ச்சி அவங்க சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப சுருக்கி எனக்கு ஒரு
ஒரு சைக்கிள் வேணும், ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், இதுக்கு நான் தவம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இத வேணும் நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஆஹ், அதாவது அடிப்படையில வந்து நமக்கு தேவைகள் பூர்த்தி அடைகிறது அவசியம்தான். அறநெறி பண்பு வந்துருச்சு அப்படின்னா அனைவருக்குமே அது கிடைக்குமே. இந்த அறநெறி பண்பு தான் உலக சமாதானம். இறை உணர்வு என்பது தவம். சரிங்களா? தவம் இருந்ததுன்னா அங்க என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இறை உணர்வு வந்துரும். சரிங்களா? அப்ப அந்த அறநெறி பண்புகள் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னா அடிப்படையில ஒரே வார்த்தையில எனக்கு உலக சமாதானம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த விளக்கத்தை உண்மையை நாம உணர்ந்து கொள்ளலாம். அது அந்த எண்ணத்தை நம்ம ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக சமாதானம் அப்படின்றது விரைவில் நடைமுறைக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம ஆழமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்க என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில அங்க தேவைகள் அப்படின்றது குறைஞ்சிடும். இங்க என்னுடைய தேவைகள் அத்தனையுமே நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே என்னவா மாறிடா பிறருக்காக செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்துரும். அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப எண்ணம் போல் வாழ்வுன்னு சொன்னா என்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? இந்த எண்ணம் ஆராய்தல் சொன்னோம் இல்லைங்களா? என்னுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா உலக சமாதானம் எல்லாம் சாத்தியமாங்கய்யா, அதெல்லாம் நடைமுறைக்கு வருமாங்கய்யா அப்படின்னு தானே இருக்கு என்னுடைய எண்ணம். அப்ப என்ன ஆயிருது? மகரிஷி அவங்களுடைய நோக்கத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அதற்கு இணக்கமாக நம்ம செயல்பட்டோம்னா அவர் கொடுத்த பயிற்சி முறைகள் எனக்கு பலனை கொடுக்கும். எனக்கு பலனை கொடுக்கும். எண்ணம் மாறாதல் பலன் அளிக்கும். தேவையற்ற எண்ணங்கள் எழாது. சரிங்களா? ஆசை சீரமைத்தல் அங்க இயல்பாக வந்துடும். தேவையற்ற ஆசைகள் அங்க எழாது. அப்ப சினம் தவிர்த்தல் என்பது இயல்பாக மாறிவிடும். உலக சமாதானம் பேசிட்டு பக்கத்து வீட்டுல போய் சண்டை போட்டுட்டு இருக்க, உலக சமாதானம் பேசிட்டு நீ வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நமக்கு இயல்பாக அந்த சினம் தவிர்த்தல் இயல்பாக மாறிவிடும். அப்ப இது நீங்க அடுத்து வெளியில போயிட்டு இன்னொரு ஜாதியினர் இன்னொரு மதத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன செய்ய மாட்டோம்? நம்ம பேதங்கள் நம்ம பார்க்க மாட்டோம். மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க இல்லைங்களா? எம்மதத்தாரிடம் இல்லை எம்மதமே உயர்வு என்று பேசுகிறீர், எம்மதமே உயர்வு என்று பேசுகிறீர், எம்மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த மதத்திலேயாவது ஏழையாக இல்லாதவர்கள் இருக்கிறார்களா? அப்ப அவங்க என்ன சொல்லலாம்? என்னுடைய மதம் உயர்ந்த மதம்னு சொல்லலாம். சரிங்களா? இங்க நம்ம சொல்லக்கூடிய உலகிலேயே மிக உயர்ந்த பணக்கார நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவிலையும் அதே பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்ப அதை சொல்வதற்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த மனிதர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மதத்துல நான் பிறந்ததுனால நான் உயர்ந்தவன்னு சொல்றதுல அங்க பொருள் இல்லை, அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எம்மதமே உயர்வு என்று பேசுகிறீர், எம்மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை பஞ்சமா பாதகங்கள், இந்த கொள்ளை கொள்ளை கற்பழிவு பொய் சூது அப்படின்ற அந்த 5 செயல்பாடுகள் எந்த மதத்தினரும் செய்யாமல் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அவங்க அதை கேட்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் நாம வந்து நமக்கு ஒரு வேலை இந்த பூமியில் வந்ததற்கு ஒரு நோக்கம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. நம்ம எப்படி வந்து அருட்தந்தை அவர்கள் வந்து பிறவியின் நோக்கம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அடிப்படையில புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இறை உணர்வு அறநெறி இது 2 தான் வந்து அடிப்படையில வாழ்வின் நோக்கம். அடிப்படையில வாழ்வின் நோக்கம் பிறவியின் நோக்கம் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இறை உணர்வு அறநெறி இது 2ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது, பிறவியின் நோக்கமாக இருக்கிறது. என்னுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே அதற்கு இணக்கமாக இருக்கிறதா முரண்பட்டு இருக்கிறதா? இந்த 2 விஷயத்தை மட்டும் நம்ம தினசரி ஆராய்ச்சி கட்டுக்கிட்டோம்னா போதும். என்னுடைய செயல்பாடுகள் என்பது இறை உணர்வு பெறுவதற்கும் அறநெறி வாழ்க்கை வாழ்வதற்கும் இணக்கமாக இருக்கிறதா முரண்பட்டு இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு 5 நிமிடம் நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பாக நம்ம தற்சோதனை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இயல்பாக நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விலகிவிடும். அப்ப தேவையற்ற எண்ணங்கள் இயல்பாக குறைந்து விடும். தேவையற்ற ஆசைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இப்போ எல்லாமே பொது அப்படின்ற இடத்துல வரும்போது எனக்குன்னு தனிப்பட்ட முறையில எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பெருநகரங்கள்ல வந்து மழை வரும்போது பெரிய சிக்கல் என்னன்னா அவங்களுக்கு கார் எங்கேயாவது போய் அடிச்சுட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு எங்கே போய் நிப்பாட்டுறாங்க? அங்க சாலை பயணிக்கக்கூடிய சாலையில மேல போய் அவங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இது நம்ம செய்தியா நம்ம நிறைய பாக்குறோம். சரிங்களா? அனுபவம் நமக்கு உண்டு. இப்ப ஒரு இந்த மாதிரியான வாகனங்கள், அதாவது வசதி வாய்ப்பு நிறைந்த வாகனங்களே, கார் போன்ற வாகனங்களே பொது பயன்பாட்டுக்கு நிறையவே இருக்கு. சரிங்களா?
அப்ப அந்த நிறைய இருக்கக்கூடிய அந்த பொது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கார் மகிழுந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா தேவையற்ற காரை வாங்கணுன்ற விஷயம் வந்து பெரும்பாலும் அங்க இயல்பாக குறைந்து விடும். அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அருட்தந்தை அவங்க நமக்கு சொல்லல. அத அளவோடும் முறையோடும் பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நமக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இறை உணர்வு அறநெறி அப்படின்ற ஒரு விஷயத்துல அருட்தந்தை அவர்களுடைய இந்த 200 கவிகள் அடங்கியது இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு திட்டம். இந்த 200 கவிகள்ல நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன விஷயம் நடக்கும்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த இறையுணர்வு அறநெறி உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது என்னவாக இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும். இன்புற்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வள்ளல் பெருமான் சொன்னாங்க. ஏன் எல்லாருமே எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பது என்று வேறொன்றும் யாமறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு தாய்மானவர் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்முடைய அருட்தந்தையினுடைய குருமார்களுடைய எண்ணம் தான் அருட்தந்தை வழியாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதே எண்ணத்தை நாம் நம்முடைய எண்ணமாக மாற்றணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை போட்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க வேண்டாம். இயல்பாக உலக சமாதானம் நடைமுறைக்கு வரணும். அது நடைமுறைக்கு வர்றதுன்னு அப்படின்னு கேட்டோம்னா அந்த திட்டங்களை பற்றி நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த திட்டங்கள்ல வந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த நான் கிட்டத்தட்ட வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா எத்தனை பேர் 100 பேர் இருக்கக்கூடிய சபையில வந்து நீங்க உலக சமாதான புத்தகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா அங்க ஒரு 10 பேர் வந்து அதுல கையை தூக்குவாங்க. 100 பேர் இருக்க இடத்துல அந்த 10 பேர்லயும் முழுமையா படிச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது ஒரு 5 பேர் அந்த மாதிரி இருக்கும். முழுமையா புக்கை வாங்கி வச்சிருக்கிறேன் படிக்கலன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 5 பேர் இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு படிச்சு இதுல சாத்தியம் இல்லை சார், இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க அந்த 5 பேர்ல 2 பேர் இருப்பாங்க. அப்ப நமக்கு எப்ப ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுல நம்பிக்கை இல்லை. நான் வந்து குருவை பிடிக்கிறேன் பற்றி இருக்கிறேன் அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்றோம். குரு சொன்ன வார்த்தையில உலக சமாதானன்ற ஒண்ணு சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நம்பல. பெரும்பாலானவங்க அதை படிச்சு முழுமையாக உள்வாங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது சாத்தியமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கே நம்ம போக போறது இல்ல. அதுல இயல்பாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இத நமக்கு இது அடிப்படையில எங்க இருந்து தொடங்கணும், எப்படி தொடங்கணும்? ஏன்னா வளர்ந்தவர்கள் பழக்கத்தை வளர்த்தவர்கள் வந்து மாற்றுவது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா. அப்ப அந்த அடிப்படையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இயல்பாக மாறிக்கிட்டே இருக்கு. உங்களுடைய தேவை வந்து ஒரு 25 வயசுல உங்களுடைய தேவை வேறையாக இருக்கு, 40 வயதுல உங்களுடைய தேவை வேறையாக இருக்கு, 60 வயதுல நமக்கு இயல்பாக எழுந்து நடக்க முடிந்தாலே போதும் அப்படின்ற அளவுல இருக்கு. அப்ப தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப அந்த தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அடிப்படையில் நம்முடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அப்ப இங்க மகிழ்ச்சி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தீவுல வந்து குரங்குகள் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு குரங்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா போய் அங்க ஓடக்கூடிய ஆத்துல போய் அந்த கிழங்கை கழுவி சாப்பிடுறத ஒரு குரங்கு பாக்குது. அதை பார்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குரங்குகள் வந்து அதுவுமே வந்து போய் கழுவி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்த செய்து பழகுது. இதே போல அந்த பகுதியில இல்லாம இன்னொரு தீவில் இருக்கக்கூடிய குரங்குகளும் கழுவி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்னன்னா ஒருத்தருக்கு வந்த எண்ணம் வந்து ஒரு மனிதனுக்கு அல்ல, ஒரு விலங்கினத்திற்கு வந்த எண்ணம் அது என்ன ஆயிடுது பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அதுக்கு பேர் வந்து சமஷ்டி உயிர்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சமஷ்டி உயிர் என்ன செய்யுதான் ஒரு நல்ல எண்ணம் அங்க வந்துருச்சு அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவை அந்த உயிருக்கு இயல்பாக கொடுக்கிறது. அப்ப உலக சமாதானம் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்குள்ள விதையாயிடுச்சுன்னா என்னை சார்ந்தவர்கள் அந்த எண்ணத்தோடு வாழ்வார்கள், என் அருகாமையில் இருப்பவர்கள் அந்த எண்ணத்தோடு வாழ்வார்கள், எனக்கு சம்பந்தமே இல்லாத நபர்களும் அந்த எண்ணத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பும் சூழலும் உண்டு. இப்ப மகிழ்ச்சி அவங்களுடைய எண்ணம் தான் வந்து பாத்தீங்கன்னா பல உயிர்களுக்குள்ளாக செயல்பட்டு கொண்டு 3ஆம் உலக போர் முதற்கொண்டு வராமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எல்லா பேரும் உலகத்துல இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இந்த பிரிடிக்ட் பண்ணக்கூடியவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, 3ஆம் உலக போர் விரைவில் வந்துவிடும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதற்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக என்ன செய்யுதுன்னா இந்த மகிழ்ச்சி போன்ற மகான்களுடைய எண்ண அலைகள் நம்ம பிரபஞ்சத்துல நிறைந்து இருக்கிறதுனால
நம்முடைய மனவளக்கலை அன்பர்கள் போன்றவர்களுடைய எண்ண அலைகள் தினசரி நாம் சொல்லக்கூடிய வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ண அலைகள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து அந்த அரசியல் தலைவர்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக ஊடுருவி அவர்களுக்கு தேவையற்ற சிந்தனைகளை தடுத்து நல்ல எண்ண அலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது அருட்தந்தை அவர்கள் நமக்கு அந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் அப்படின்ற ஒரு விளக்கத்தை நாம் இயல்பாக புரிந்து கொண்டோமானால் அது நமக்கு முழுமையாக தெரியும். அப்ப நமக்கு இதை எங்கிருந்து தொடங்கணும், இந்த இதெல்லாம் சாத்தியமா இல்லையா, இந்த குழப்பமெல்லாம் உலக சமாதானம் சாத்தியமா, அது நடைமுறைக்கு வருமா வராது அப்படின்ற கேள்விகள் வரக்கூடியவங்க இதை எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னா, இந்த மாயை விலகணும். உலக சமாதானம் சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரணும் அப்படின்னா மாதிரி சொல்றாங்க, மாயை விலக. ஞான களஞ்சியம் கவி 433 சொல்றாங்க, பொதுவாக குழந்தைகளை சமுதாயத்தின் பொறுப்பினிலே அறிஞர் குழு திட்டமிட்டு புதுமுறையில் பண்படுத்தும் கல்வியூட்ட போம் சாதி இன பேதம். இப்ப இந்த பேதங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம வளர்ந்தவர்கள் கிட்ட ஆழமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப குழந்தைகள் கிட்ட இந்த விஷயத்த நமக்கு யாரு வளர்க்கணும் அப்படின்னா, குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தை பருவத்திலேயே, குழந்தை பிராயத்திலேயே இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் இதெல்லாம் என்னமா நம்ம வச்சுக்கலாம். மகிழ்ச்சி அவங்க சொன்ன விஷயம்தான். சொன்ன விஷயத்தை என்னமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நமக்கு இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்றது கேள்வியே வேண்டாம். எனக்கு என்னுடைய நோக்கம் என்னுடைய வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும், இதுதானே என்னுடைய எண்ணம். அப்ப என்னுடைய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த பூமியில வெறும் பயங்கரமான ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கும் சண்டை, ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கும் சண்டை, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டைன்ற ஒரு இடத்துல உங்க குழந்தை எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எப்படி உங்களுடைய குழந்தை சந்தோஷமா வாழ முடியும்? அப்ப எப்படி அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பொருளாதார சூழல் ஏற்படும், ஒரு வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அப்ப அங்க அனைவருக்கும் பொது சொத்து மனவளக்கலைன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப இந்த மனவளக்கலை பயிற்சியை அனைவருக்கும் போய் சேரணும். அடிப்படையில மனவளக்கலை பயிற்சி முதல்ல சேரணும், இந்த தத்துவங்கள் முதல்ல போய் சேரணும். அப்படின்னா எனக்கு அந்த உலக சமாதானம் பற்றிய சிந்தனை எனக்கு இன்னும் ஆழமா வேணும். பொதுவாக குழந்தைகளை சமுதாயத்தின் பொறுப்பினிலே அறிஞர் குழு திட்டமிட்டு புதுமுறையில் பண்படுத்தும் கல்வியூட்ட போம் சாதி இன பேதம் அறிவு இயக்கம் இதுதான் என்றும் அதற்கு மூலமான ஈச நிலை இதுவென்றும். என்னுடைய அறிவு இயக்கத்திற்கான மூலம் என்பது ஈசன் அப்படின்ற நிலை இதுவென்றும் அகத்து உணர்ந்தால் அது போக்கும் மத பேதம். இந்த அறிவை உணர்ந்து கொள்வதுதான், உணரச் செய்வதுதான் மனவளக்கலை ஆசிரியர்கள் பெருமக்களுடைய அடிப்படையான நோக்கம். இது அறிவியக்கம் தான் அனைத்துமாக இருக்கிறது, அறிவுதான் தெய்வமாக இருக்கிறது, இதை உணர்த்துவதுதான். இதை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வேறு வித்தையான வார்த்தைகள் தேவையில்லை. உங்களுடைய சந்ததி முறையாக மகிழ்ச்சியாக, உங்க பேரப்பிள்ளை மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா உலக சமாதானம் அப்படின்ற ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மட்டுமே இனி சாத்தியம். ஒரு ஜாதியும் ஒரு ஜாதியும் சண்டை போட்டாலோ, ஒரு மதமும் இன்னொரு மதமும் சண்டை போட்டாலோ, ஒரே ஒரு பட்டன் அமுக்குனா போதும், ஒரு அணுகுண்டு என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நல்லவன் கெட்டவன் எல்லாருமே அழிக்கும்னு சொன்னா, அப்ப தேவை என்பது அறிவு தானே இங்க தேவை. எந்த மதம் எம்மதமே உயர்வென்று பேசுகிறீர் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப இங்க என்ன தேவைன்னா அறிவுதான் எனக்கு தெய்வமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை, விளக்கத்தை உணரச் செய்ய வேண்டும். ஈசநிலை இதுவென்றும் அகத்துணர்ந்தால் அது போக்கும் மத பேதம். பொருளாதாரம் அனைவருக்கும் பொது என்றால் பொருள் பற்றி ஏது? இந்த பொருளாதாரம் என்பது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அத்தனை சொத்துக்களை என் பேர்ல தான் இருக்கணும்னு யாருக்காவது விருப்பம் இருக்குமா? அனைவருக்கும் நீங்க பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய பொருள் என்பது, இப்ப எப்படி நம்ம போய் ஒரு பேருந்து நிலையத்துல போய் நம்ம அந்த பேருந்தை பயன்படுத்துறது நமக்கு பொதுவாக இருக்கிறதோ, அந்த பேருந்து நிலையத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறது பொதுவாக இருக்கிறதோ, இது போல நீங்க எல்லா இடத்துலயும் இயல்பாக நீங்க போயிட்டு வரலாம். ஆனா அந்த போயிட்டு வரும்போது அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் எனக்கு உண்டு. இப்ப நம்ம ஒரு பொதுவாக ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கும் ஆழியார்ல போய் நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு.
அதையும் ஒரு நிர்வாகம் தான் நிர்வாகம் பண்றாங்க. அங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இது என்னுடைய அமைப்பு, இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்பது என்னுடைய அமைப்பு, என்னுடைய குரு இருந்த இடம் அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு வரும்போது, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறதுல எதையுமே அசுத்தம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வருவதில்லை. நமக்கு அங்க என்ன செய்யறாங்க, அந்த நிர்வாகமும் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு முறையாக பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சிறப்பாக செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எனக்கு அந்த எண்ணம் இருக்கு, இது என்னோட இடம், நமக்கு அது சொந்தம் கிடையாது. சரிங்களா? ஆழியார் போறவங்க யாருக்குமே அந்த இடம் சொந்தம் கிடையாது. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னா, இது என்னோட இடம்ன்ற ஒரு எண்ணம் அந்த மனவளக்கலை அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இயல்பாக இருக்கு. ஆனா அது நமக்கு சொந்தம் கிடையாது. இதே போல இந்த உலகம் முழுவதும் விரியணும். மாதிரி சொல்றது என்னன்னா, உலகம் முழுவதும் பொது சொத்தாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பொருள்துறையில என்ன இருக்காது, பற்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த விஷயத்த, இந்த திட்டங்களை நடைமுறைக்கு வந்தாச்சுன்னா, எனக்கு காலையில எந்திரிச்ச உடனே என்ன சமைக்கணும்ன்ற குழப்பம் வராது. ஏன்னா அதை அறிஞர்கள் குழு திட்டமிட்டு 30 நாளைக்கு 30 விதமான சமையல் அப்படின்றத திட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த டேட்ல போயிட்டு எனக்கான டியூட்டி மாசத்துல 3 நாள் தான் வரப்போகுது. 10 நாளைக்கு ஒரு வாட்டி நான் போய் சமைக்க போறேன். அப்ப அந்த டேட்ல நான் என்ன சமையல் தேவைப்படுதோ அதுக்கான பொருள் காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. நான் சமையல் பண்ணிட்டு வந்துட போறேன். அவ்வளவுதான் வேலை. பெண்கள் எங்க இருந்து அடுப்பு ஊதும் பெண்கள், பெண்களுக்கு படிப்பதற்குன்னு முன்னாடி சொன்ன மூடத்தனம் மாறி அதுல இருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அதுலயும் இன்னும் விரைவாக விடுபடுவதற்காக இந்த பொது சமையலறை திட்டத்தை மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. குழந்தை வளர்ப்புன்னு சொல்லக்கூடியது, என்னோட குழந்தைன்னு சொல்லும் போது அதுக்கு நிறைய தவறான சிந்தனைகள் வரும்போது எனக்கு கண்டிக்க தெரியல, முடியல. அப்ப நானும் அறிஞர்கள் அந்த குழந்தைகளை வளர்க்கும் போது அது எனக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய குழந்தையாக மாறுகிறது. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நான் எங்க அப்பா அம்மாவுக்காக சொத்து சேர்க்கணும் அப்படின்ற ப்ரெஷர் இல்ல. மென்டலா எங்க அப்பா அம்மாவுக்காக சொத்து சேர்க்கணுன்ற ப்ரெஷர் இல்ல, நான் இந்த உலக மக்களுக்கு அப்படின்ற விரிந்த மனது அப்படின்றது வந்துடும். அப்ப நான் படிக்கிறது, இன்னைக்கு படிக்கிறது எல்லாமே என்ன சொல்லி படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, போய் சம்பாதிக்கணும்னு தான் படிக்க வைக்கிறோம். உலக மக்களுக்கு நன்மை செய்யணும், நீ ஒரு டாக்டர் ஆகி உலக மக்களுக்கு போய் நன்மை செய்யணும்ன்ற விஷயத்தை நோக்கி நம்ம படிக்க வைக்கிறோமான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அங்க இல்ல. ஆனா அந்த எண்ணத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உலக சமாதானம் வந்துருச்சுன்னா நான் எப்படி சார் லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணி, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி என் பையனை டாக்டர் ஆக்குறேன், என் பொண்ணு டாக்டர் ஆக்குறேன்னு நினைக்கிறோம். எப்படி நான் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நான் எடுத்தானே ஆகணும். இதெல்லாம் இயல்பா இருக்கும். என் பையன் டாக்டர் ஆகணும், அதெல்லாம் ஓகே தான். சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், இந்த எண்ணத்தை மட்டும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என்ன விஷயம் நினைக்கிறோமோ, கலெக்டர் ஆகணும், இதெல்லாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? அதோட கூடுதலாக அதோட சேர்ந்து இந்த டாக்டர் ஆகி கலெக்டர் ஆகி சமுதாயத்திற்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் இணைச்சுக்கிட்டோம்னாலே அது உலக சமாதானம் தான். அப்ப அடிப்படையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மகரிஷி வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு எழுதியிருக்கிறாங்க. மிகப்பெரிய வரலாறு. அதாவது இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலக வாழ்க்கைய நம்ம அதாவது தனிப்பட்ட முறையில மனவளக்கலை அன்பர்களுடைய உலகத்தை, அவங்க உலகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனவளக்கலைக்கு முன் மனவளக்கலைக்கு பின் அப்படின்ற மாதிரியான 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கு. இந்த 2 விதமான வாழ்க்கை முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய வரலாறை மாற்றி அமைத்தது இந்த மகிழ்ச்சி அவங்களுடைய பயிற்சி முறைகள், மனவளக்கலை பயிற்சி முறைகள். அப்ப ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாறை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் என்ன எதுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு நம்முடைய குருவுக்கு உண்டு. அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்களுடைய வரலாறை மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கும் உண்டு. அவங்களுடைய ஆற்றலும் அறிவும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த அறிவையும் ஆற்றலையும் வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய போக்கும் அதனுடைய வரலாறையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் எனக்கு உண்டு. அதற்கான பொறுப்பையும் கடமையும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் செய்ய வேண்டியது, நான் எந்த இடத்தில் இருக்கிறேனோ அந்த இடத்துல ஒரு தவ மையம் எனக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் வைங்க. சரிங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்களோ, என்னால வந்து நான் என்னுடைய அறிவு திருக்கோயிலுக்கு என்னால போக முடியல அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை மாத்திருங்க. மாத்திட்டு நான் இருக்கிற இடத்துல எனக்கு தவ மையம் வேண்டும், இதுதான் உங்களுடைய சங்கல்பம், விருப்பமாக இருக்கணும். இப்படி இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய ஒரு மனவளக்கலை அன்பர்கள் கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. 20,000 ஆசிரியர்கள் எண்ணம் வந்துட்டாலே போதும், அது மிக விரைவில் 20,000 தவ மையங்களாக மாற்றம் பெறும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,000 பயிற்சி மையங்கள் தான் இருக்கு. சரிங்களா? இந்த 3,000ன்றது
3000 இருக்கும்போது இந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப நான் இருக்கிற இடத்துல எனக்கு கவர்மெண்ட் வேண்டும். சரிங்களா? அது நடக்குமா நடக்காதா, ஆசிரியர் யார் இருக்காங்க, பொருளாதாரம் இருக்கா, எந்த கேள்வியுமே வேண்டாம். எனக்கு எப்படி எந்த இடத்துல இருந்து வள்ளல் பெருமான் சொல்றாங்க, எங்கெங்கு இருந்து உயிர் எங்க எதது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருளும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க மாதிரி சொல்றாங்க. ஃபிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை, முழுமையின் பின்னம் கேட்கிறது முழுமையை அதை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்கள் வாழும் பகுதியில், ஏன்னா என்னால போக முடியல சார், எனக்கு டிரான்ஸ்போர்ட் கஷ்டம் சார், அது இல்ல சார் இது இல்ல சார் சொல்லிட்டு மன்றத்துக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம 1000 காரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? அப்ப மன்றத்தை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக நம்ம எண்ணம் வச்சிருக்கிறோமா? அந்த எண்ணம் நம்ம வைக்கணும். சரிங்களா? எனக்கு என் வீட்டு பக்கத்துல ஒரு மன்றம் வேணும். சரிங்களா? என்னால போக முடியல அப்படின்னா என் வீட்டு பக்கத்துல ஒரு மன்றம் எனக்கு வேணும் அப்படின்ற எண்ணத்தை ஆழமாக வைத்துக்குங்க. இப்ப இயல்பா போயிட்டு வரக்கூடிய வசதி வாய்ப்புகள், உடல் திறனும் பொருளாதார திறனும் இருக்கக்கூடியவங்க இயல்பா மன்றத்துக்கு வந்துருங்க. அவசியம் மன்றத்துக்கு குறைந்தபட்சம், சரிங்களா, அதாவது தினசரி வர்றது அவசியம். முடியலைன்னா வாரத்துல ஒரு நாளாவது வர்றது அவசியம். ரொம்ப ரொம்ப முடியல சார் அப்படின்னா மாசத்துல ஒரு நாளாவது மன்றத்துக்கு வந்துருங்க. சரிங்களா? அது நீங்க உங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, லோக்கல்ல நீங்க இல்ல, பிறந்த ஊர்ல இல்ல, பயிற்சி எடுத்த ஊர்ல இல்லைனாலும் எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊர்ல போய் மன்றத்துக்கு போயிடும். அங்க ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வுல கலந்துகிட்டு வரும்போது நம்முடைய குருவினுடைய உயிர் கலப்பை ரெனிவல் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. சரிங்களா? இத நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அங்க போயிட்டு அங்க என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கு, எதெல்லாம் நமக்கு சாத்தியம், இதே மாதிரி மன்றம் நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி எண்ணத்தை வச்சுட்டு வாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு மன்றம் வேணும் அப்படி சொல்லிட்டு ஒரு 20,000 ஆசிரியர்கள் எண்ணும் போது இந்த 20,000 மனவளக்கலை மன்றங்கள் அங்க புதுசா உருவாயிருக்கு. ஒரு மன்றத்துல ஒரு நாளைக்கு ஒருத்தர் புதுசா வந்து சேர்ந்தாலும் 20,000 அன்பர்களுக்கு ஒரு நாளைக்கு புதுசா வந்து அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படியே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா உலக சமாதானம் அப்படின்றது சாத்தியமான்ற கேள்வியெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. சரிங்களா? உலக சமாதானம் வேணும். இந்த 200 கவிகளை படிச்சு அந்த புத்தகத்தை வாங்கிருங்க. வாங்கி இருந்தீங்கன்னா, வாங்காதவங்க அவசியம் வாங்கிருங்க. வாங்கி இருந்தீங்கன்னா அவசியம் படிச்சிருங்க. படிச்சிருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை படிங்க. எதெல்லாம் வந்து இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்குன்னு பாருங்க. இன்னும் நடைமுறைக்கு வர வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அதுல எதெல்லாம் வந்து இன்னும் சீக்கிரம் வரணும் அப்படின்றத திட்டமிடுங்க. நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சி சொன்ன விஷயங்களை வந்து மனவளக்கலை அன்பர்கள் தான் செய்யணுன்ற அவசியமே இல்லை. அது இயல்பா நடக்கும். எண்ணத்தை வைக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அப்ப அந்த எண்ணத்தை மட்டும் நல்ல எண்ணமாக வச்சுக்கோங்க. நல்லது நிச்சயமாக நம்மளை தேடி ரொம்ப சீக்கிரமா நடந்துட்டு இருக்கு மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த உலக சமாதானம் கவியில ஒரு பாடல் சொல்லுவாங்க, ரொம்ப எனக்கு அடிக்கடி எல்லா நிகழ்வுகளையும் சொல்லக்கூடியதா. 44வது கவி, பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம், பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம், பெற்றபலன் இன்ப துன்பம் இரண்டே ஆகும், பெற்றபலன் இன்ப துன்பம் இரண்டே ஆகும், இறந்துவிட போகின்றோம் என்றோ ஒரு நாள், இறந்துவிட போகின்றோம் என்றோ ஒரு நாள், இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்துவிட முடியாது, இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்துவிட முடியாது, தொல்லை நீங்கி மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு ஏற்ப, தொல்லை நீங்கி மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு ஏற்ப சிறந்தபடி சூழ்நிலைகள் அமைக்க வேண்டும், சிறந்தபடி சூழ்நிலைகள் அமைக்க வேண்டும், சிந்தனையில் உயர்விலுள்ளோர் கடமை ஈது அப்படின்னு சொல்றாங்க. உங்களை போன்ற அறிவில் உயர்ந்த, சிந்தனையில் உயர்ந்த பெரியோர்களுடைய கடமை என்பது உலக மக்கள் அனைவரும் சுகமாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்றத நமக்கான கடமையாக உணர்த்தி இருக்கிறாங்க அருட்தந்தை அவர்கள். அப்ப இந்த நம்முடைய கடமையை நாம் உணர்ந்து கொண்டு இந்த கடமையை சிறப்பாக செய்து வரும்போது உலகம் எப்படி இருக்கும், இந்த உலக மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலக மக்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கவியன் இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து நம்ம எல்லாரும் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா நடைமுறை சாத்தியமான்ற கேள்வியை விட்டுங்க, இந்த திட்டத்தை மட்டும் முதல்ல உணரணும். என்னென்ன திட்டம் இருக்கு அப்படின்ற விஷயத்த முதல்ல எல்லாருமே உணரணும். ஒரு மனுஷன் 2 மணி நேரம் வேலை பார்த்தா போதுன்றாங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க சமையல் கட்டுக்கு போனா போதும். 2 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். குழந்தை வளர்ப்புன்றது உங்களுக்கு கஷ்டமே இல்லை. எல்லா குழந்தைகளும் உங்களுடைய குழந்தைகளாக மாறிடும். அப்ப என்ன இருக்காதுன்னா, எனக்கு மென்டல் பிரஷர் அப்படின்றது ஒண்ணு இருக்காது, எனக்கு உடல் துன்பம் அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. இன்னும் தொழில என்ன இருக்கும், தொழில என்ன மனநிலை இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஞானக்களஞ்சியம் கவியின் 986
என் வயிற்று பிழைப்புக்கு இத்தொழில் செய்கின்றேன், என் வயிற்று பிழைப்புக்கு இத்தொழில் செய்கின்றேன், என என்னும் குறுகிய நோக்கம் தோன்றாது. என்னுடைய பழப்புக்கு இந்த வேலையை செய்யறன்ற குறுகிய நோக்கம் தோன்றாது. நன்முறையில் மனித இனம், நன்முறையில் மனித இனம் என்றும் எல்லா நாட்டிலினும் குறைவின்றி அனுபோகித்து இன்பமுடன் வாழ்வதற்கு இயன்ற மட்டும் என் கடமை செய்கின்றேன். எல்லா நாட்டு மக்களும் இன்பத்தோடு வாழ்வதற்காக நான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். என் பொண்ணோ, இப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையோ அதே எண்ணத்துல செய்யலாம். என் பொண்ணோ பையனோ படிச்சு ஒரு நாட்டுல போய் வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்களுடைய, இப்ப யாரோ ஒரு பெற்றோருடைய குழந்தை பிறந்துதான் எனக்கு என்னவாச்சுன்னா என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்த்தது, சரிங்களா? அவங்கதான் டாக்டரை எனக்கு என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்த்தாங்க. அப்ப என்னுடைய குழந்தைக்கு அதே இதை செஞ்சாங்க. நான் பயன்படுத்தக்கூடிய இந்த மொபைலோ லேப்டாப்போ இல்ல அந்த புத்தகமோ எனக்கு என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா யாரோ எங்கேயோ படித்த ஒரு இன்ஜினியர், சாப்ட்வேர் இன்ஜினியர் உருவாக்குனது. அப்ப அதையெல்லாம் நான் பயன்படுத்தி இருக்கிறேன், நானே பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப நான் செய்யக்கூடிய வேலையும் ஏதோ ஒரு நாட்டுல என்னுடைய பிள்ளைகளோ நானும் செய்யக்கூடிய வேலைகள் ஏதோ ஒரு நாட்டுல எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பயன்படும் அப்படின்ற என்னுடைய வயிற்று பழப்புக்கெல்லாம் இது செய்யல. நான் ஏதோ பிழைக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யல, அவங்களுக்கு நன்மை தரணும், வேலை அதே வேலையை செய்யறான் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது மெய்யுணர்வை பெற்று, மெய்யுணர்வை பெற்று மேலாம் பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருட்செல்வா, செய்ய உள்ள கடமை என்ன சிறப்பாக செய்துவா, உய்ய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடியது என்னன்னா சிறப்பாக இல்லறம் மாற்று, அந்த வார்த்தையை சேர்த்திருப்பாங்க, சிறப்பாக இல்லறம் மாற்று, உய்ய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அது போல நம்ம செய்யக்கூடிய இப்ப செய்து கொண்டு இருக்கக்கூடிய இதே வேலைகளை சிறப்பாக என்ன எண்ணத்தோட செய்வோமா, என் வயிற்று பிழப்பிற்கு இத்தொழில் செய்கின்றேன் என என்னும் குறுகிய நோக்கம் தோன்றாது நன்முறையில் மனித இனம் என்றும் எல்லா நாட்டிலினும் குறைவின்றி அனுபவித்து இன்பமுடன் வாழ்வதற்கு இயன்ற மட்டும் என் கடமை செய்கின்றேன் என்று எண்ணம் அன்பென்னும் ஊற்றினிலே எழும் ஆர்வத்தில் அறிவு உடல் ஆற்றல்களை அர்ப்பணிப்பார்னு சொல்றாங்க. இப்ப நம்ம செய்யக்கூடியது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யறோமா இல்ல சலிப்போட இந்த வேலைகளை செய்யறோமா? தினசரி இதே வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கோம். டெய்லி காலையில சமையல் பண்றோம், டெய்லி வீடு துடைக்கிறோம், வீடை கூட்டுறோம், துணி துவைக்கிறோம், ஆபீஸ் போறோம், அங்க அதே வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம். இதுல என்ன உணர்வு எனக்கு இருக்கிறது? சலிப்பு உணர்வு இருக்கா, வெறுப்புணர்வு இருக்கா, இல்ல சமுதாய நன்மைக்காக செய்கிறேனா? இந்த உணர்வை நான் என்னை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா இந்த உணர்வு என்னவா மாறிடும்? அந்த சலிப்பு எண்ணம் மாறி இன்ப ஊற்றாக மாறிடும். இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணம் நமக்குள்ளாக மகிழ்ச்சியாக, அந்த இன்ப ஊற்றுன்னு சொல்லக்கூடியதை அதை அனுபவிச்சு பார்க்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக உணர முடியும். அந்த பிறருக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும்போது அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அதை செய்து பார்ப்போம். நம்ம அந்த உடற்பயிற்சி செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க உங்களுக்காக இல்லை, ஏன்னா அந்த உடல் என்பது சமுதாயத்தினுடைய சொத்து. இதை நான் என்ன செய்ய மாட்டேன், கெடுத்துக்கொள்ள மாட்டேன். தேவையற்ற உணவு பழக்கங்களாலோ தேவையற்ற பழக்கங்களாலோ இந்த உடலை கெடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஒரு இந்த உடலை நீங்க வளர்த்தீங்களா அப்படின்னா நீங்க வளர்க்கல, இந்த சமுதாயம் ஏதோ ஒரு எங்கேயோ உழைச்ச விவசாயினுடைய உணவு தான், அந்த அவருடைய உழைப்பு தான் என் தட்டுல உணவா வந்திருக்கு. அப்ப அந்த உணவை சாப்பிட்டு வளர்ந்த இந்த உடம்பு என்பது எனக்கானதா அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய இது கிடையாது, சரிங்களா? அப்ப இந்த விஷயத்தெல்லாம் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த உடலை நான் கெடுத்துக்கொள்ள மாட்டேன், தேவையற்ற உணவுகளாலும் தேவையற்ற பழக்கங்களாலும் இந்த உடலை நான் கெடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்ப இந்த மனம் என்பது, என்னுடைய மனம் என்பது சமுதாயத்தோடு இணைந்து இருக்கிறது, பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுல தேவையற்ற எண்ணங்களை போட்டு இந்த சமுதாயத்தை கெடுக்க மாட்டேன். அப்ப இந்த இறை உணர்வும் அறநெறியும் என்பதை உணர்த்துவதுதான் இந்த உலக சமாதானம் நூலினுடைய அடிப்படையான நோக்கம். இந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் மனவளக்கலை என்பது முழுமையாக உங்களுக்கு சாத்தியமில்லை, பூர்த்தி அடையாது. நன்றி, வாழ்க வளமுடன். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். கேள்வியை கேட்கும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கல்யாணி, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வளமுடனுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நீங்க எல்லாருமே வந்து நம்ம உலக சமாதானம் இது தெரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து
வெளியே கொண்டு போய் கொடுக்கறது வந்து சேர்க்கறத பொறுப்புல வந்து எங்களை வந்து இன்னும் நீங்க ஆழமா எங்களுக்கு பதிவுகள் கொடுத்துட்டீங்க. நாங்க கண்டிப்பா அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நாங்க வந்து கரெக்டான இதுல நானும் என் கணவரும் 2 பேருமே வந்து வேதாத்திரியத்துல முழுமையா இருந்தோம். இப்ப எங்க குழந்தை வந்து அவன் வருவானான்னு நாங்க நினைக்கல. திடீர்னு அவனுடைய எண்ணத்துல வந்து அவரு நல்ல அறநெறி வாழ்க்கையில நல்ல உத்தியோகத்துல எல்லாமே கரெக்டா இருந்தது. நீங்க சொன்னீங்கல்ல, தானா வந்து சேர்ந்துக்கும் அப்படின்ற மாதிரி அவரு அதனுடைய பயணத்துல வந்து அடியெடுத்து வச்சிருக்காரு. நீங்க ஆளுக்கு ஒரு பக்கமாங்கிறதுல நான் என்னோட பையனுடைய பக்கத்துல வந்து நல்ல பக்கமா இத நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நீங்க பேசின விஷயங்கள் அத்தனையுமே எனக்கு வந்து இன்னைக்கு இன்னும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற மாதிரி விஷயமா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷங்க. வாழ்க நன்றி. வளமுடனுங்க. கேள்வி எதுவும் இருக்காமா உங்களுக்கு கேட்க ஐயா கிட்ட? கேள்விகள் இல்ல, எல்லாமே ஐயா சொல்லிட்டாங்க. ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து குருவினுடைய ஆற்றல் வந்து தானா வந்து அது இது பண்ணிக்கும் அப்படிங்கிறது, ஈர்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அந்த விஷயம் பிரகாரம் நானும் அந்த மகிழ்ச்சியோட தான் இருந்தேன். ஐயா இன்னைக்கு அதே டாபிக் வந்து இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே டாபிக் இன்னைக்கு பேசும்போது அது வந்து எவ்வளவு ஒரு விஷயம் உண்மையா இருக்கு. குரு வந்து அவருடைய யாருமே எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல, ஒண்ணும் இல்ல. அவரா தேடி பிடிச்சு போய் இன்னைக்கு அட்டென்ட் பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு அது ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. வாழ்க ரொம்ப வளமுடனுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அடுத்து அன்பராக உமையாளம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை. ஐயா நீங்க சிறப்பா சொன்னீங்க ஐயா. நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நல்லா இருக்கணும்னா இந்த உலகத்துல வந்து இந்த போர்கள் இருந்ததுன்னா, மதத்தினாலயோ இதனாலயோ போர்கள் இருந்ததுன்னா அவங்க எப்படி நல்லா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்க அந்த ப்ராடா திங்க் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அது ஷேர் பண்றதுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க்கை. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கலைமதி மோகன சுந்தரம், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது நம்ம குரு தான் சொல்லியிருக்காரு சிந்தித்தே தெளிவாயின்னு சொல்லி. ஆனா அவர் நம்மளுக்கும் சேர்த்து அவர் சிந்திச்சிட்டதுனால அவர் அப்படியே ஃபாலோ பண்ண மட்டும் போதும் அப்படின்றது நல்லா எடுத்து சொன்னீங்க ஐயா. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய உடற்பயிற்சி. வேற எந்த மகானும் உடற்பயிற்சியை சொல்லவே இல்லை நம்மளுக்கு. தியானம் தவம் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சொன்னாலும் உடலை பாதுகாக்கணும்ன்றது திருமூல அப்படி எல்லாருமே சொன்னாலும் அதுக்கு முறையா ஒரு பயிற்சியை கொடுத்தது நம்மளுடைய வேதாத்திரி ஐயா மட்டும்தான். அது மட்டுமே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி இருந்தது. எனக்கு தியானம் தவம் அப்போ ரொம்ப தெரியலனா கூட. ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, குருவை நம்புங்க போதும். ஆமா, இறைநிலையை நம்பினா மட்டும் போதும். அது வந்து தப்பாவே இருக்காது. பெரிய மரத்துல சின்ன பழமும் சின்ன கொடியில பெரிய பழமும் பாக்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி தெரியும்னாக்கா இது என்ன அப்படின்னு இருக்கும். ஆனா இறைநிலை கரெக்டா இருக்கு அப்படின்றது நம்மளுக்கும் சேர்த்து அவரு சிந்திச்சிட்டாரு. அவரை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் அப்படின்றது நீங்க நல்லா எடுத்து சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம்னு சொல்லும்போது நான் டைரக்ஷன் நினைச்சிட்டேன். அவங்கவுங்க ஒரு ஒரு பக்கம் அப்படின்ட்டு. ஆனா நீங்க நம்மளுக்கான வாழ்க்கை ஒரு பக்கம் நம்மளுக்கு இருக்கு. இப்ப வரலாறு படைக்கணும்னா நம்ம சாதனை படைச்சவங்களுக்கு தான் வரலாறு கிடையாது. தனி ஒரு மனுஷனுக்கும் வரலாறு இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அதுல நம்மளுக்கு ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க முடிக்கும் போது சொன்னீங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நம்மளுடைய பக்கத்தை நாம வெறுமையா வச்சுக்கிறதும் நல்லதா எழுதுறதும் கிறுக்கி வீணாக்குறதும் நம்ம கையில இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. சிறப்பா இருந்தது. நன்றி சொல்லதாங்க ஐயா. வாழ்க வளமுடன். சந்தேகம் எதுவுமே இல்லைங்க ஐயா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. ஐயா இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க. யாருக்குமே கேள்வி இல்லை. உண்மையில நல்லா போர் அடிக்காம ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பக்கங்கும்போது
அவங்கவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது. அது நல்ல தெளிவா தெரிய வச்சிருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய வரலாறு நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அந்த வரலாற்று ஆமாங்க புத்தகத்துல ஐயா. வந்து நம்ம பக்கம் வந்து பிளாங்கா இருக்கு. அதுல எழுதிக்க வேண்டியது நம்ம கடமை. சரிதாங்க ஐயா. அதுதான் வந்து வாழ்க அடிப்படையில வளமுடன். மகிழ்ச்சி நமக்கு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. So, ஆமாங்க ஐயா. அந்த அனைவருக்கும் புக்க அது படிக்க படிக்க அனைவருக்கும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சந்தேகம் இல்லாம தெளிவா இருந்தது அப்படின்னா அது குருவினுடைய சிறப்பு தாங்க. கண்டிப்பாங்க ஐயா. ஏன்னா அவரோட புக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் படிக்க படிக்க ஒவ்வொரு மாதிரி அனுபவம் நம்மளுக்கு கிடைக்குது. இல்ல சுவாமிகளோட அதுல புக்கு மட்டும். கிடைக்குதுன்ற விஷயத்தை தாண்டி என்னன்னு கேட்டோம்னா நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் சாத்தியமான்னு நினைச்சிருப்போம். அந்த விஷயம் இப்ப நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு அது என்ன ஆகுதுன்னா சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஆமா. அப்ப அது இனிமேல் வந்து நம்ம அடுத்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும் போது இன்னும் ஸ்ட்ராங்காவே சொல்ல முடியும். சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் யாராவது கேள்வி கேட்க இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து உமையாளம்மா வந்திருக்காங்க. உமையாளம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா? ஆ, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நம்ம பக்கத்தை நம்ம எப்படிங்க சிறப்பா செய்ய முடியும்? இந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பக்கம் இருக்குல்ல ஐயா. அதுல ஆமா. நீங்க எப்படிங்க மேக்ஸிமம் எவ்வளவுங்க ஐயா, எவ்வளவு சிறப்பா செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க ஐயா? இல்ல நானு மனவளக்கலை பயிற்சிக்கு வந்த உடனே நான் நினைச்சது சொல்லிடுறேன். என்னுடைய அனுபவத்தையும் சொல்லிடுறேன். நான் ம். பயிற்சி எடுத்தது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதாவது வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு எதிர்கொள்வதற்கு மிக 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 ஒரு பயமான குழப்பமான சூழ்நிலையில் தான் நான் மனவளக்கலை பயிற்சிக்கு வர்றேன். உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய சிக்கல்னு வச்சுக்கோங்களேன். பயிற்சி கிடைச்ச அந்த 15வது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பேட்ச்ல வந்து என்னுடைய மனைவியை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் அந்த இதுல சேர்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா இவர் ஏதோ ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு திருமணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, இவர் எதுவும் தவறான வழியில போறாரா, சாமியாரா போயிடுவாரான்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு பயமோ குழப்பமோ அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றத நோக்கம். அவங்க செய்யறாங்க செய்யல ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு அதுல செகண்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைச்சிடும் அப்படின்னா இவர் இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற கிளாரிட்டியை நான் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த எண்ணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பயிற்சி அவசியம் எல்லோருக்கும் போய் சேரணும். 2 விஷயம் நினைச்சேன். ஒன்று வந்து நான் இருக்கிறது வந்து மதுரையில ஒரு பகுதியில் திருப்பாலை ஐயர் பங்களா ஏரியாவில் இருக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல அங்க இருக்கும்போது இந்த பகுதியில வந்து ஒரு மனவளக்கலை மன்றம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நினைச்சேன். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய கிராமத்துல மாணிக்கவாசகருடைய பிறந்த ஊர் திருவாரூர் தான் என்னுடைய ஊரு. அந்த ஊர்ல வந்து கிராமிய சேவை திட்டம் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சிருந்தேன். ரொம்ப சாதாரண எளிமையான குடும்பத்துல இருந்து இந்த ஒரு எண்ணத்தை நினைக்கும் போது ஒரு தவமயத்தை நடத்துறதுக்கு சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த அந்த எண்ணம்லாம் இல்லை. நடத்தணுன்ற எண்ணம்லாம் இல்லை, வரணுன்ற எண்ணம் மட்டும்தான் வச்சேன். சரிங்களா? அடுத்தது வந்து கிராமிய சேவை திட்டம் நடத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கணும். அப்போ உள்ள ரேட் அப்போ உள்ளது. இன்னைக்கு வந்து அது 3,50,000 வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே வந்து என்னால தனிநபரா இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா இது நான் நினைச்சு ஒரு குறுகிய காலத்துல ஒரு 2-3 வருஷத்துலயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிராமிய சேவை திட்டம் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மதுரை மண்டலத்துல ஒரு பொறுப்பு கிடைச்சது. அதுல வந்து என்னுடைய நண்பர்கள் மூலமா நான் கொஞ்சம் ஒரு பகுதி பொருளாதாரம் திரட்டுறது. அதே மாதிரி உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கோயம்புத்தூர் செல்வராஜ் ஐயா வந்து கிராமிய சேவை திட்டத்துக்கு ஒரு நன்கொடை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒரு 1,50,000 லட்சம் ரூபாயும் என்னுடைய நண்பர்கள் மூலமா நாங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தோம். மீதி ஒரு 50,000 ரூபாய் நம்ம மதுரை மண்டலத்திலையும் இந்த அறக்கட்டளையிலையும் சேர்ந்து போட்டு அந்த கிராமிய சேவை திட்டத்தை நடத்தணும். சரிங்களா? என்னால தனிநபரா இந்த 3 லட்சம் ரூபாய் அன்னைக்கு உள்ள சூழல்ல பெரட்டி ரெடி பண்ணி அதை செய்யற விஷயம் சாத்தியமே இல்லை. அந்த விஷயம் நடந்தது ஃபர்ஸ்ட். அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் பகுதியில வந்து தவமயம் வேணும்னு ஒரு விஷயம் எண்ணம் வச்சிருந்தோம். அந்த எண்ணமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இயல்பா என் வீட்டு பக்கத்துல ஒரு ஐயா ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் வாடகை வீட்டுல இருக்கும்போது அது நிறைய அற்புதங்கள் நம்ம சொல்றதுன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பொருளாதார நிலையிலையும் சரி நமக்கு மற்ற விஷயங்கள்லையுமே வந்து எங்க நிறைய உயர்வு கிடைச்சிருக்கு. நான் முதல்ல வாடகை வீட்டுல இருக்கும்போது பக்கத்துல முருகேசனையான ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பேங்க்ல மேனேஜரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் மதுரை அறிவுத்திருக்கோயில சந்திக்கும் போது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நான் சர்வீஸ் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் எங்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்ப நான் அந்த மாதிரி மதுரையில ஜோன்ல ஒரு பொறுப்புல வந்ததுக்கு அப்புறம் அவரை யதார்த்தமா சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல். அப்ப தனியா வந்து அவர் சின்ன ஒரு இடம் பிடிச்சு அந்த இடத்துல வந்து அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உலக சமுதாய சேவா சங்கத்தோட தொடர்பே இல்லைன்னு வச்சுக்கலாம்.
அப்ப நம்ம வந்து புதுசா அந்த ஜோன்ல வந்ததுக்கு அப்புறம் புதுசா நம்ம புது ஒரு அறக்கட்டளை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள், அது சூழல் உருவாச்சு. அப்ப அந்த அறக்கட்டளையிலிருந்து மதுரையில வந்து நமக்கு இந்த ஐயர் பங்களா தவ மையம் தொடங்குறதுக்கான வாய்ப்பு சூழலும், நீங்க எண்ணமிட்டாலே போதும்னு சொல்லிட்டு பாரதி சொல்லுவாங்க. எண்ணமிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப எண்ணம் போல் வாழ்க்கைன்றது இந்த கிராமிய சேவை திட்டமும் இந்த தவ மையமும் என் பகுதியில வரணும், நடக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா அதுக்கான வாய்ப்பையும் சூழலையும் எனக்கே ஏற்படுத்தி கொடுத்து நானே அதை செய்யக்கூடியதுக்கான ஒரு ஆற்றலை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது குரு அருள், இறை அருள் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்ப எண்ணுவது மட்டும்தான் நம்முடைய வேலை. சின்ன விஷயமா இருந்தாலும் இப்ப நான் இந்த ஒரு தவமையத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நிறைய சொன்னாங்க. தவமையை ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் செயல்படுத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவமையம் ஆரம்பிக்கும் போதும் அறக்கட்டளை ஆரம்பிக்கும் போதும் நிறைய பேர் வந்து அதை நமக்கு வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து நமக்கு கிடைக்கல. சரிங்களா? இயல்பா சொல்ல போனா நமக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அவர் சொன்னாரு இவர் செய்யறாரு, அவ்வளவுதான். மகரிஷி சொல்றாங்க நம்ம செய்யறோம் அப்படின்ற மாதிரி தான். வேற எந்த ஒரு செகண்ட் தாட் அப்படின்ற விஷயத்துக்கு போகவே இல்லை. அதுல வந்து நிறைய பாத்தீங்கன்னா சோதனை அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எல்லாம் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் எல்லா நிலைகள்லையும் எனக்குள்ளாக இருந்து அறிவாகவும் ஆற்றலாகவும் இயங்கிக் கொண்டிருப்பது அருட்தந்தையினுடைய அறிவும் ஆற்றலுமே. அது அருட்தந்தை என்பது நம்ம புரியறதுக்காக நம்ம சொல்லப்பட்ட வார்த்தை. அருட்தந்தை என்பது இறைவா நம் குருவாய் வந்திருக்கிறார், இறைவனே நமது குருவாக வந்திருக்கிறார் அப்படின்றத ரொம்ப ஆழமா மனதில் இருந்ததுனால எனக்கு எந்த ஒரு குழப்பமும் தடையும் இல்ல பயமும் அங்க இல்லை அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்லணும். அப்ப இத ஒரு சாதாரணமா வந்து ஒரு ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த மாதிரியான செயல்களை நம்ம ஒரு தவமையத்தை தொடங்குறது, அதுக்கு அடுத்தது கிராமிய சேவை திட்டம் நடத்துறது, அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆண்டுகள் அதை நடைமுறைப்படுத்துறது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ சிக்கல்கள். அது மகிழ்ச்சி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, சொந்த மனையாளே உன்னை எதிர்ப்பார். அந்த ஆன்ம நிலை நோக்கி நம்ம செல்லும் போது அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே எதிர்ப்பு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு, உறவினர்களுடைய ஒத்துழைப்பு, அதோட எல்லா விஷயமும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அப்ப இப்ப நீங்க சுரேந்திரன் சொன்னா உங்களுக்கு என்ன இருப்பா, நீங்க பார்க்கும்போது இவரு உலக சமாதானம் தான் எப்பவுமே பேசுவாரு. எல்லாருமே ஜூம்ல பேசும்போது கேட்பாங்க, இவர் எப்பவுமே உலக சமாதானம் பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட பக்கத்தை நான் சிறப்பாக எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்றத நான் ஒவ்வொரு நாளுமே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக 1+ உங்க பேரு அறக்கட்டளை பேர் சொல்லிட்டு பேசலாமா? 1+ உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா உங்களோட உரை இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப ஆழமான நல்ல ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கீங்க ஐயா. இன்னைக்கு எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு சொன்னீங்க. அதை நான் கண் கூட உண்மையா அதை நான் அனுபவிச்சுட்டு வரேங்க ஐயா. இறைவா என் குருவாய் வந்தாய், அவரே அந்த எண்ணத்தையும் கொடுத்து அதை செயலும் படுத்திட்டு இருக்காருங்க ஐயா. அதை நீங்க சொன்ன இதையும் நாங்க கருத்துல வச்சுக்கிட்டு தவ மையம், நமக்கும் ஒரு தவ மையம் பக்கத்துல வேணும் அப்படின்ற எண்ணத்தை இன்னைக்கு நாங்க உங்க மூலியமா போடுறோங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. அம்மா பேரு எந்த ஊர் சொல்லலீங்க? ஆமா, அவங்க பேர் சொல்லவே இல்லை. அடுத்த அன்பராக லெனோவோ டேப், உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுமா. வாழ்க வளமுமா. ஐயா சுரேந்திரன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் மதுரை இருந்து சிவகாமி பேசுறேங்க ஐயா. ஐயா நீங்க இந்த ஐயர் பங்களால வந்து வேலைக்கிழமை வந்து கூட்டத்தொகை நடத்துவீங்க, அதுக்கு நான் வந்திருக்கேங்கய்யா. அப்ப அந்த டைம்ல நீங்க வந்து உன் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷியோட அருட்காப்பையும் இதையும் கம்பேர் பண்ணி நீங்க அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு உரை நடத்துனீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அப்ப நான் நினைப்பேன், இந்த ஐயோ அதுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி நினைப்பேன். ஆனா எனக்கு இந்த 1.5 மணி நேரம் உங்களோட இந்த உரை ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப நெகிழ்வா இருந்தது, ரொம்ப சிந்தனையாவும் இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா.
நீங்க வாழ்க பேசலாமா? வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். ஆமா, வாழ்க்கை வளமுடன். ஐயா, டெய்லி சாப்பிடுறோம் படுக்கிறோம் அப்படி சொன்னீங்க இல்லைங்கய்யா, அது என்ன அர்த்தம்? டெய்லி சாப்பிடுறோம் படுக்கிறோம் எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதாவதுமா, தினந்தோறும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சுட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? இதை நான் ஆமா. செய்யறது வந்து எனக்காக செய்யல. இந்த நான் சாப்பிடுற உணவு வந்து சமுதாயத்தோட உழைப்பு. அதை நான் வந்து உணவா எடுக்கிறேன். இப்ப இந்த உணவை சாப்பிட்ட நானு சும்மா இருக்கிறேன் அப்படின்னா அது சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பினால கிடைச்ச உணவுக்கு நான் ஒரு பதிலாக ஒரு 5 முறை அல்லது 10 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்ப அந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை நான் விதைக்கிறேன் இல்லைங்களா? ஆமா. அப்ப இந்த உணவா இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்காக செய்யறேன்ற எண்ணத்தை விட்டுருங்க. உங்களுக்காக செய்யறேன் அப்படின்னா நீங்க வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டா சண்டையில சாப்பிடாம போட்டுருவீங்க. உங்களுக்காக நீங்க சாப்பிடுறீங்கன்னு நினைச்சா என்ன நடக்கும்? நான் இந்த ஆள் கூட நான் சண்டை போட்டேன், அவர்னால கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிடாம எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை நான் தண்டிக்கிறேன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நான் வந்து இந்த சமுதாயத்தோட சொத்து தான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டேன்னா யாரு கூட சண்டை போட்டாலும் சரி, யாரு கூட அன்பா இருந்தாலும் சரி, நான் வந்து எனக்காக சாப்பிடல. உள்ள இருக்கக்கூடிய இறைவன் அதை என்ன செய்யறாரு, இந்த உடம்பை பராமரிக்கணுன்றதுக்காக உள்ள பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் சொல்லியிருக்காங்க திருமூலர். அப்ப அந்த இறைவனை அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக நான் உணவு எடுக்கிறேன்னா தேவையற்ற உணவு சாப்பிட மாட்டோம், தேவையற்ற முறையில சாப்பிட மாட்டோம். இதேதான் சமையலா இருக்கட்டும், வீட்டுல வேலைகளா இருக்கட்டும், எல்லாமே செய்யும் போது என்னுடைய கணவர் வந்து இறைவன் தான் மனிதனா வந்திருக்கிறான். அந்த தத்துவம் தான் புரிஞ்சுக்கிட்டோம்னா என்னுடைய கணவர் வந்து இறைவன், என்னுடைய மனைவி வந்து இறைவன் நினைச்சிட்டோம்னா நான் வீட்டு வேலைகளை செய்யற வேலையை கூட நான் செய்யறது குறைவான வேலையா இருந்தாலும் அதுல சலிப்போ வருத்தமோ கோபமோ இல்லாம மகிழ்ச்சியோட அந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும். நான் செய்யக்கூடிய வேலையே வந்து நீங்க சலிப்போட வெறுப்போட செஞ்சீங்கன்னா அத அங்க வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு தான் வரும், சலிப்பு தான் வரும். ஒரு கணவர் வந்து சலிப்போட ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி வீட்டுல கொடுக்குறாங்க அப்படின்னா அது அனுபவிக்கக்கூடிய மனசுல வந்து உடல் வருத்தம் மன வருத்தம் வந்து நோயா மாறும். அது மகிழ்ச்சியா நான் இறைவன் எனக்கு கொடுத்துதான் இன்னொரு இறைவனுக்கு கொடுக்குறேன்ற இன்பத்தோட கொடுக்கணும். செய்யக்கூடிய வேலையை மகிழ்ச்சியோட நான் இறைவனுக்காக செய்யற மகிழ்ச்சியோட செய்யணும். அது உணவு சமைக்கிறதா இருக்கட்டும், இல்ல துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இல்ல வீட்டு வேலையா இருக்கட்டும், இல்ல நான் ஒரு ஆபீஸ்ல போய் செய்யற வேலையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் செய்யற வேலையினால இந்த சுத்த வெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்ற தத்துவத்தினுடைய சாரம் என்பது நான் செய்யக்கூடிய வேலையை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றது அறநெறி பண்புன்னு சொல்லக்கூடியது. அது வந்து உலக சமாதானன்ற எண்ணம் வரும்போதுதான் நமக்கு அந்த எண்ணம், அந்த பெரிதினும் பெரிதுகள்னு பாரதி சொன்ன மாதிரி மிகப்பெரிய எண்ணத்தை வச்சுக்கிட்டோம்னா இந்த வேலையெல்லாம் செய்யறதுல நமக்கு சலிப்பு வராது, சோர்வு வராது. அவ்வளவுதான். சாப்பிடுறது எல்லா விஷயத்துக்குமே அது அடங்கிருக்கு. நன்றிகள் ஐயா. நிறைய இடத்துல டவர் இல்லைங்க. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நிறைய இடத்துல டவர் இல்லைங்க ஐயா. அப்பப்ப விட்டு விட்டு சிக்னல் இல்ல. அதே மாதிரி போன்னா லைனா சொல்லிட்டே வந்தீங்க, அதுவும் கேட்கல. ஓ சரி சரி சரி. உங்க ஏரியால ஏதோ அப்ப டவர் பிரச்சனை போல இருக்கு. இங்கே தெளிவா இருக்கு. நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாரும் கேள்வி கேட்க இல்லன்னு நினைக்கிறேன். ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? நிறைவு பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே